தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்திச் சுருக்கம். இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றத்தை தணிக்க வேண்டும். G7 நாடுகளின் தலைவர்கள் கூட்டறிக்கை. அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், இட்டலி, ஜெர்மனி, கனடா, ஜப்பான் ஆகிய நாடுகளை உள்ளடக்கி G7 என்ற அமைப்பு செயல்படுகிறது. இந்த அமைப்பின் உச்சி மாநாடு ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான G7 உச்சி மாநாடு கனடாவில் கடந்த 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் நடந்தது. கனடா பிரதமர் மார்க் கார்னி அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி விருந்தினராக பங்கேற்றார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் உள்ளிட்ட தலைவர்களும் பங்கேற்றனர். G7 நாடுகளின் தலைவர்கள் கையெழுத்திட்ட கூட்டறிக்கை நேற்று வெளியிடப்பட்டது. அதில் மத்திய கிழக்கில் அமைதியும் நிலைத்தன்மையும் நிலவ G7 நாடுகளின் தலைவர்கள் உறுதி பூண்டுள்ளோம். இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ள உரிமை உண்டு என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். இஸ்ரேல் பாதுகாப்புக்கு ஆதரவு அளிக்கிறோம். பிராந்திய நிலையற்ற தன்மைக்கும் பயங்கரவாதத்துக்கும் ஈரான் தான் மூல காரணமாக இருக்கிறது. எனவே ஈரான் கையில் அணுகுண்டு போகக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறோம். இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றத்தை தணிக்க வேண்டும். ஈரான் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டால் காசா உள்பட மத்திய கிழக்கில் பதற்றம் தணியும். சர்வதேச எரிபொருள் சந்தைகளின் நிலைத்தன்மையை பாதுகாக்க ஒருமித்த கருத்துடைய நாடுகளுடன் இணைந்து பணியாற்றுவோம் என கூட்டறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஜெகன்மூர்த்தியிடம் 10 மணி நேரம் விசாரணை. சஸ்பெண்ட் ஏடிஜிபி ஜெயராம் விடுவிப்பு. சிறுவன் கடத்தல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். திருத்தணி டிஎஸ்பி அலுவலகத்தில் தங்க வைக்கப்பட்டு இருந்த அவருக்கு புதிய உடை, விரும்பிய உணவு, பழச்சாறு வாங்கி கொடுத்து போலீசார் கவனித்துள்ளனர். நேற்று மாலை 3 மணி அளவில் ஜெயராம் திருவலங்காடு போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு விசாரணைக்கு ஆஜரான எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி முன் அமர வைக்கப்பட்டார். இருவரிடமும் டிஎஸ்பி தமிழரசி விசாரித்து வாக்குமூலம் பெற்றார். ஜெயராமிடம் மாலை 6 மணி அளவில் விசாரணை நிறைவு பெற்றது. அதன்பின் போலீஸ் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்டு சொந்த வாகனத்தில் ஜெயராம் புறப்பட்டு சென்றார். இந்த வழக்கில் யாரையும் விடுவிக்கவில்லை. தேவைப்பட்டால் மீண்டும் விசாரணைக்கு அழைப்போம் என திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி சீனிவாச பெருமாள் கூறினார். இதற்கிடையே சிறுவன் கடத்தலில் உள்ள தொடர்புகள் குறித்து எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியிடம் 10 மணி நேரம் விசாரணை நடத்தி போலீசார் வாக்குமூலம் பெற்றுள்ளனர். மாலை 6:15க்கு அவர் விடுவிக்கப்பட்டார். இதுபற்றி போலீசார் கூறியதாவது: இந்த விவகாரம் தொடர்பாக மகேஸ்வரி, ஜெகன்மூர்த்தி, ஜெயராம் ஆகியோரிடம் பேசிய முக்கிய அரசியல் புள்ளிகள் குறித்த விவரமும் சேகரிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் பெயரை சொல்லி கேட்டபோது அது பற்றி ஜெகன்மூர்த்தி தகவல்களை தெரிவிக்க மறுத்துவிட்டார் என்றனர். ரகசிய பேச்சு நடத்தும் விஜய் ஆதரவு தயாரிப்பாளர். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மதிமுகவுக்கு குறி. தாவிக கூட்டணிக்கு வருபவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரப்படும் என அக்கட்சியின் தலைவர் விஜய் ஏற்கனவே அறிவித்துள்ளார். இந்நிலையில் தமிழகத்தில் தற்போது கூட்டணி ஆட்சி பற்றிய விவாதம் துவங்கி இருக்கிறது. சமீபத்தில் மதுரை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகத்தில் அதிமுக, பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் என கூறி சென்றார். இதையடுத்து திமுக கூட்டணியிலும் அந்த குரல் ஒலிக்க துவங்கியுள்ளது. திமுகவிடம் ஆட்சியில் பங்கு கேட்க வேண்டுமென தமிழக காங்கிரசிலும் சிலர் உரத்த குரலில் பேசி வருகின்றனர். கூட்டணி ஆட்சிதான் எங்கள் நிலைப்பாடு என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறார். கூட்டணி ஆட்சி, தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசிக்க ஈரோட்டில் வரும் 22இல் பொதுக்குழுவை கூட்டுகிறார் மதிமுக பொதுச் செயலர் வைகோ. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இம்முறை கூடுதல் இடங்களில் போட்டியிடுவோம், அதை வலியுறுத்தி திமுகவிடம் தொகுதிகளை கேட்போம் என திமுக தலைமைக்கு திடீர் நெருக்கடி கொடுத்து வருகிறது. அதாவது தமிழகத்தின் பிரதான கட்சிகளான திமுக, அதிமுகவை தவிர மற்ற கட்சிகள் எல்லாமே கூட்டணி ஆட்சி கோஷத்தை வலியுறுத்த துவங்கியுள்ளன. இந்நிலையில் தாவேகாவின் தேர்தல் பிரிவில் இருக்கும் மாநில நிர்வாகி ஒருவர் மும்பையில் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கரை சந்தித்து பேசியுள்ளார். துணை முதல்வர் பதவியை காங்கிரசுக்கு தருவது குறித்தும் அமைச்சரவையில் பங்கு குறித்தும் பேச்சு நடத்தப்பட்டதாக தெரிகிறது. பீகார் தேர்தல் முடிந்த பின் ராகுலிடம் பேசி முடிவு சொல்வதாக சோடங்கர் தரப்பில் பதில் சொல்லப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளிடமும் விஜய் ஆதரவு திரைப்பட தயாரிப்பாளர் ஒருவர் பேச்சு நடத்தியுள்ளார். இதுகுறித்து தாவேக வட்டாரங்கள் கூறியதாவது: சமீபத்தில் உளவுத்துறை உயர் அதிகாரி நேரடி பார்வையில் எடுக்கப்பட்ட சர்வேயில் தாவேக தனித்து போட்டியிட்டால்
25% ஓட்டுகள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக தெரிய வந்துள்ளது. இத்தகவலை மையமாக வைத்து காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடன் பேச்சு நடத்தப்பட்டு வருகிறது. விஜய் தலைமையில் அக்கட்சிகள் கூட்டணி சேருமானால் வெற்றி பெறுவது உறுதி என தாவேக வட்டாரங்கள் கூறின. தமிழகத்தை நாசம் செய்தது போதும், ஆட்சியா நடக்குது அன்புமணி ஆவேசம். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த ஆதியூரில் நடந்த பாமக ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் கட்சித் தலைவர் அன்புமணி பேசினார். முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு செல்பவர்களை மிரட்டும் போலீஸ், காடேஸ்வரா குற்றச்சாட்டு. முருக பக்தர்கள் மாநாடு சிறப்பாக நடைபெறக்கூடாது என அமைச்சர் சேகர் பாபு விரதம் இருப்பது சந்தோஷமாக உள்ளது என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் அவர் அளித்த பேட்டி. மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வரும் பாத யாத்திரை குழுக்களையும் விளம்பர வாகனத்தையும் போலீசார் தடுக்கின்றனர். தொடர்ந்து செல்லக்கூடாது என மிரட்டுகின்றனர். தமிழக அரசு சார்பில் முருகனுக்கு பழனியில் மாநாடு நடத்தினர். அது முழுக்க முழுக்க அரசியல் மாநாடாக நடத்தப்பட்டது. ஆனால் மதுரையில் நாங்கள் நடத்தவிருக்கும் மாநாடு அரசியல் சார்பற்ற ஆன்மீக மாநாடு. முருக பக்தர்கள் மாநாடு சிறப்பாக நடக்க ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண், தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் இருவரும் விரதம் இருந்து வருகின்றனர். ஆனால் முருக பக்தர்கள் மாநாடு சிறப்பாக நடக்கக்கூடாது என அமைச்சர் சேகர் பாபு அதே முருக கடவுளிடம் வேண்டி விரதம் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. அது ரொம்பவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவும் அதன் கூட்டணியில் உள்ளவர்களும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள். இருந்தாலும் அவர்களும் மாநாட்டுக்கு வர வேண்டும் என்பதற்காகவே அமைச்சர்கள் துரைமுருகன், சேகர்பாபு ஆகியோருக்கு அழைப்பிதழ் கொடுத்திருக்கிறோம். முதல்வர் ஸ்டாலினுக்கும் அழைப்பிதழ் கொடுக்க நேரம் கேட்டிருக்கிறோம். அனுமதி கிடைத்தால் அவரையும் நேரில் அழைப்போம். மதுரை முருக பக்தர்கள் மாநாடு இந்துக்களை ஒருமைப்படுத்தும், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களின் செயல்பாட்டை கட்டுப்படுத்தக்கூடிய மாநாடாக அமையும் என்றும் காடேஸ்வரா கூறியுள்ளார். பஹல்காம் பூங்கா மீண்டும் திறப்பு. ஜம்மு காஷ்மீரின் முக்கிய சுற்றுலா தலமான பஹல்காமில் ஏப்ரல் 22 பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இதனால் பஹல்காம் உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்களில் பூங்காக்கள் மூடப்பட்டன. இயல்பு நிலை திரும்பியதால் காஷ்மீர் துணைநிலை கவர்னர் மனோஜ் சின்ஹா ஜம்மு மற்றும் காஷ்மீர் பகுதிகளில் தலா 8 பூங்காக்களை திறக்க உத்தரவிட்டார். மற்ற பூங்காக்கள் படிப்படியாக திறக்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். இதன்படி முதற்கட்டமாக காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பஹல்காமின் பெட்டா பள்ளத்தாக்கு பூங்கா மற்றும் பஹல்காம் சந்தை அருகே உள்ள பூங்கா உள்ளிட்ட பூங்காக்கள் நேற்று திறக்கப்பட்டன. இதேபோல் ஜம்மு மண்டலம் கதுவா பகுதியில் உள்ள பூங்காக்களும் திறக்கப்பட்டன. பூங்காக்களை சுற்றி ஏராளமான பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஜல்லி, எம்சாண்ட் எடுத்து செல்ல ஆன்லைன் பாஸ் கட்டாயம். தமிழகத்தில் 3000க்கும் அதிகமான இடங்களில் தனியார் கல்குவாரிகள் செயல்படுகின்றன. ஒவ்வொரு இடத்திலும் எந்த அளவுக்கு கருங்கல் வெட்டி எடுக்கப்பட்டது என்பதை உறுதிப்படுத்த இவற்றை எடுத்து செல்லும் வாகனங்களுக்கு கனிம வளத்துறை சார்பில் நடைச்சீட்டு வழங்கப்படுகிறது.
இதுவரை மேனுவல் முறையில் இருந்ததால் குவாரி ஒப்பந்ததாரர்கள் நடைச்சீட்டுகளை மொத்தமாக வாங்கி வைத்துக் கொள்வது வழக்கமாக இருந்தது. இதனால் ஒரே நடைச்சீட்டை பயன்படுத்தி அதிக அளவில் கனிமங்கள் எடுத்து செல்லப்படுவதாக புகார் எழுந்தது. இதனால் சுரங்கங்கள், குவாரிகளில் இருந்து கனிமங்களை எடுத்து செல்வதற்கான நடைச்சீட்டுகளை ஆன்லைன் முறையில் வழங்க முடிவு செய்யப்பட்டது. இது தொடர்பான அறிவிப்பு சமீபத்தில் வெளியானது. இந்நிலையில் கடந்த வாரம் எம்சாண்ட், ஜல்லி உள்ளிட்ட பொருட்களுக்கு மேனுவல் முறையில் நடைச்சீட்டு வழங்குவது திடீரென நிறுத்தப்பட்டது. இதனால் கட்டுமான பணிகளுக்கு எம்சாண்ட், ஜல்லி கிடைப்பதில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கனிம வளத்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது: மேனுவல் முறையில் வழங்கப்படும் நடைச்சீட்டுகள் நிறுத்தப்பட்டுள்ளன. ஆன்லைன் முறையில் இதற்கான நடைச்சீட்டுகள், டிரான்சிட் பாஸ் வழங்கும் பணிகள் துவங்கியுள்ளன. இதற்காக https://mimas.tn.gov.in என்ற இணையதளம் துவங்கப்பட்டுள்ளது. இதில் தனிநபர், நிறுவனம் ஆகிய பிரிவுகளில் தேவையான விவரங்களை அளித்து பாஸ் பெறலாம். குவாரி குத்தகைக்காரர்கள், கிரஷர் உரிமையாளர்கள், எம்சாண்ட் ஆலைகள் இந்த பாஸ்களை பெறலாம். ஆன்லைன் பாஸ் இல்லாமல் ஜல்லி, எம்சாண்ட் எடுத்துச் செல்லும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படுவதுடன் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும். இது தொடர்பான அறிவிப்புகளை மாவட்ட அளவில் வெளியிட கலெக்டர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் என கூறினார்.